அனைவருக்கும் இந்திய தேசத்தினுடைய 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் சீரோடும் சிறப்போடும் பெருமையோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் சேவை மையத்தினுடைய நாட்டியத்தில் நம் தேசம், அதுவும் இந்த நல்ல நிகழ்ச்சி 80வது சுதந்திர தின நாளான இன்று நடப்பதில் மிகவும் பெருமைக்குரிய நிகழ்ச்சியாகும். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து சிறப்பு சேர்த்தமைக்காக மக்கள் சேவை மையத்தினுடைய தலைவர், பேரன்பிற்கும் பெருமைக்கும் உரியவர் திரு ஐயப்பன் அவர்களையும், மக்கள் சேவை மையத்தினுடைய செயலாளர், பேரன்பிற்கும் பெருமைக்கும் உரிய திருமிகு சங்கரலிங்கம் அவர்களுக்கும், மக்கள் சேவை மையத்தினுடைய ஏனைய நிர்வாகிகள் மற்றும் பொருளாளர் மரியாதைக்கும் பெருமைக்கும் உரிய முத்துவிநாயகம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேரன்பிற்கும் பெருமைக்கும் உரிய ராணி அண்ணா கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் திருமதி முனைவர் மைதிலி எம்பில் அவர்களுக்கும் உள்பட பல லட்சக்கணக்கான தியாக பெருமக்களால் ரத்தம் சிந்தி வாங்கி தந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியர்களாக இருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கின்றது. காரணம், வல்லரசு நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளெல்லாம் இன்றைக்கு அண்டை நாட்டுகளோடு போர் தொடுத்து சின்ன பின்னமாக மக்கள் அமைதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் பெருமைப்படுகின்ற வகையில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற, வல்லரசா ஆகாவிட்டாலும் வல்லரசு நாடுகளுக்கு ஈடு கொடுத்து இன்றைக்கு உலகத்தில் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அமைதியான மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்திய திருநாடு. அந்த இந்திய திருநாட்டினுடைய 80வது சுதந்திர தினத்தை நாம் இங்கே பெருமையோடு உலகத்தில் இருக்கின்ற இந்தியர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த நல்ல தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் கலந்து கொள்வது நாம் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்றுதான் நான் கருதுகின்றேன். பரதநாட்டியத்தை பொறுத்தவரையில் அதை பெருமைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மாதம் அல்ல, ஓராண்டு காலமானாலும் சொல்லி மாளாது. அவ்வளவு பெருமைகள் இந்த பரதநாட்டியத்திற்கு இருக்கின்றன. இன்றைய தினம் வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருக்கின்ற இந்த சங்கீத சபா நடைபெறுகின்ற பரதநாட்டியம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சங்கீத சபாவில் ஒரு காலத்தில் நான் ஜான்ஸ் கல்லூரியிலே படித்தேன். நான் படிக்கின்ற காலத்திலும் சரி, அதற்கு முன்னாலும் சரி, சங்கீத சபாவில் ஒரு நிகழ்ச்சி என்றால் அது உண்மையிலே நாம் பெருமைப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகு சங்கீத சபாவில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பரதநாட்டியத்தில் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளும் வியந்து பார்க்கின்ற வண்ணம் பரதநாட்டியத்தால் இந்த தமிழ்நாட்டிற்கு பெருமை, இந்த தமிழ்நாட்டால்
நாட்டியத்தால், தமிழ்நாட்டில் உதயமான இந்த பரதநாட்டியத்தால் இந்தியாவுக்கு பெருமை. நாம் அனைவரும் இந்தியன் என்று சொல்லிக் கொள்வதில் இந்த பரதநாட்டியத்தால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்து இந்திய திருநாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நாடாளுமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவனாக சென்றேன். காரணம், அப்பொழுதுதான் இந்திய திருநாட்டின் 50வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ரஷ்ய நாட்டினுடைய பிரதமரும் அன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவர்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொண்டதில் மிக்க பெருமை அடைகின்றேன். பரதநாட்டியம் நாட்டிற்கு எவ்வளவு பெருமையை தருகிறது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இங்கே மேடையிலே மத்திய பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவர் எம்பெருமான் தில்லை நடராஜ பெருமாள். உலகத்தில் இருக்கின்ற இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து விட்டது. வளர்ந்துவிட்ட இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கு மிக தெளிவாக உலகத்தினுடைய மைய பூமி எங்கே இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் ஆராய்ந்து அறிந்து ஒரு தெளிவான அறிக்கையை தந்திருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் மிக துல்லியமாக எம்பெருமான் தில்லை நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்ற தில்லையம்மன் என்பதுதான், சிதம்பரம் தான் இந்த உலகத்தினுடைய மைய பகுதி என்று இன்றைக்கு கண்டுபிடித்து அறிவித்திருக்கின்றார்கள். எனவேதான் நாம் சொல்லுகின்றோம், அங்கே எப்பெருமான் பரதநாட்டியம் தில்லையிலே ஆடுகிறார். இன்றைக்கு நீங்கள் அதை இந்த மாணவ மாணவியர்கள் எல்லோரும் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுக்கும் உங்கள் நாட்டியத்தின் மூலம், உங்கள் நாட்டியத்தில் இருக்கின்ற கை அசைவுகள், கண் அசைவுகள், உடல் அசைவுகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்திலே பெருமையாக சுட்டிக்காட்டி, சுருக்கமாக சொல்லுவது என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் நாங்கள் பல ஆயிரக்கணக்கான உங்களுக்கு சம்பந்தமில்லாத மேடை, அதாவது அரசியல் மேடைகளில் நாங்கள் பங்கேற்று இருக்கின்றோம். ஆனால் அத்தனை ஆயிரம் மேடைகளில் பங்கேற்றது எங்களுக்கு பெருமை அல்ல. இது போன்ற நாட்டிய நிகழ்ச்சி மேடையில், பரதநாட்டிய மேடையில் நான் பங்கேற்றது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி, நீங்கள் வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரோடு அனைவரையும் வருக வருக, உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சிறப்பு பெறுக என்று எல்லாம் அல்ல ஆண்டவனை வேண்டி வாய்ப்பு கொடுத்த மக்கள் சேவை மையத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.